Hello dear friends, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2024 ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இப்போ வந்து எக்லெஸ் ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுலில் ஜல்லடை ஆஸ் யூஷுவல் வச்சுட்டு இப்போ ஒரு 3/4 கப்பு மைதா எடுத்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட், 1/2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். நார்மல் ஜீனி இருக்குல்ல, அதை மிக்சியில் பவுடர் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் பவுடர் சுகர் சேர்த்துட்டு 1/2 கப் தயிர் இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் வந்து நீங்கள் புளிக்காத தயிராக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இந்த சுகர் பவுடரும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அங்கங்கே வந்து சுகர் பவுடர் கட்டியாவோ இல்லை அடியில் வந்து சரியாக மிக்ஸ் ஆகாமலோ இருந்தால் கேக் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ தயிரும் அந்த பவுடர் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ரெட் வெல்வெட் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெட் வெல்வெட் சொல்யூஷன் உங்ககிட்ட இல்லைன்னா ரெட் ஃபுட் ஜெல் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சேம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து மேலால் மிதக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ சளிச்சு வச்சுருந்த அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். பொதுவாக எக்லெஸ் கேக்குக்கு நம்ம வந்து 1 இன்ச்சு சின்ன பேன் தான் எடுத்துப்போம். இன்றைக்கி கஸ்டமர் கொடுத்துருந்த டிசைனில் 1/2 kg மோல்டுக்கு நான் 6 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். எக்லெஸ் கேக்குக்கு எப்பயுமே 1 இன்ச்சு சின்ன பேனாகவே சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட் நல்லா கிடைக்கும். இன்றைக்கி வந்து இந்த கேக்கை வந்து நான் கேஸ் ஸ்டவ்வில் தான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். குக்கரில் எப்படி பேக் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ரிங் மாதிரி வச்சுட்டு அதில் இந்த பேனை தூக்கி வச்சிடலாம். குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் சிம்மிலே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரோட லிட்டில் வந்து கேஸ்கட்டும் போட்டுறாதீங்க, டாப்பில் விசிலும் போடாமல் ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் நல்லா பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து டின்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் கேக்கோட வெயிட் வந்து 390 சம்திங் இருக்குது. இப்போ டாப்பில் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா கரெக்டாக நமக்கு 1/2 kgக்கான ஸ்பாஞ்ச் கிடச்சிரும். 6 இன்ச் பேனில் பேக் பண்ணதுனால இப்போ வந்து ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் பொதுவாக வந்து எக்லெஸ் கேக்குக்கு 5 இன்ச் பேன்லேயே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் டாப் லேயரை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 3 லேயராக கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக டாப் லேயர் கட் பண்ணியிருக்கேன். எக் யூஸ் பண்ணி பண்ணுற ரெட் வெல்வெட் கேக் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ 6 இன்ச் பேஸில் நம்ம கேக் பேக் பண்ணி எடுத்ததுனால நான் இப்போது 8 இன்ச்சு போர்டு எடுத்திருக்கேன். அதில் க்ரீம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் கொடுத்துட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மில்க் மைட், அதுக்கு மேலே சாக்லேட் ஆட் பண்ணணும். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிருக்கு. உங்களுக்கு ரெட் வெல்வெட் கேக்கோட மொத்த ரெசிப்பியும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே வீடியோவில் நான் எக்லெஸ் கேக்கோட ரெசிபி ப்ளஸ் ஐசிங் எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்கேன். ப்ளஸ் டெக்கரேஷன் ஒர்க்கு எல்லாத்தையுமே காமிக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபுல்லாக வந்து க்ரம் கோட் கொடுத்துடலாம். லேயர் ஃபில்லிங்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் க்ரம் கோட் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மொத்த பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இவ்வளோ ரீச் கிடைக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துடலாம். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணியே நீங்கள் க்ரீமை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ டேரெக்டாக நீங்கள் பேலட் நைஃப் வச்சு ஈவன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அன்இவனாக வரும், உங்களுக்கு வந்து அது ஒரு டிஸ்கரேஜிங் மாதிரி இருக்கும். பிங்க் பேக்கில் க்ரீம் ஃபில் பண்ணி கேக் ஃபுல்லாகவே ஐசிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக்குக்கு நல்ல ஷார்ப் எட்ஜு கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். இப்போ கேக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஈவன் பண்ணிட்டு கேக் போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1/2 அன் ஹவர் செட் பண்ணிக்கிறேன். இப்போது கேக் டெக்கரேஷனுக்கு தேவையான சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே ஒரு 100 கிராம்ஸ் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் உள்ள பவுலை வந்து வச்சிடலாம். கீழே இருக்கிற தண்ணியும் டாப்பில் இருக்கிற சாக்லேட்டும் கொஞ்சம் கூட டச் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கேப் இருக்கணும். சாக்லேட் பவுலும்
கீழே இருக்கிற தண்ணியும் டச் ஆகிடக்கூடாது. அந்த தண்ணியோட சூடுக்கு வந்து இந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோலாம் ரொம்ப ஃபாஸ்ட் மோடில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து மொத்த வீடியோவுமே நான் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்களுக்கு ரெடி பண்ணி தரணும். ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா உங்களுக்கே போர் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் பண்ணியிருக்கேன். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அடியில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேலன்ஸாக குட்டி குட்டியாக வந்து அந்த சாக்லேட் இருக்குல்ல, அதையும் நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட் கம்ப்ளீட்டாக வந்து மெல்ட் ஆகி கொஞ்சம் சூடாகணும். சூடோடையே நீங்கள் வந்து சிலிக்கான் மோடில் ஊற்றிங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பபுளாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து சாக்லேட் சூடு குறையணும். அதுக்கப்புறமா சிலிக்கான் மோல்டில் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஈவன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ரெட் கலர் சாக்லேட் ரெடி பண்ணுறதுக்கு மேஜிக் கலர்ஸோட சாக்கோ ரெட் கலர் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சாக்கோ பிங்க்கு, சாக்கோ ரெட் அப்படின்ட்டு சாக்லேட் கலர்ஸ் இருக்குல்ல, அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் கலர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்கு வச்சுருந்த சாக்லேட் வந்து நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மோல்டுலேயே வந்து ரெட் கலர் சாக்லேட் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதையும் வந்து ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் வைக்கும்போது இன்னொரு டிப் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப நேரம் செட் பண்ண வச்சிடாதீங்க. ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து அந்த ஏர் பபிள் மாதிரி இல்லைன்னா அந்த தண்ணி வாட்டர் பபிள் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ரொம்ப வந்துடும். அதனால் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் ஓப்பனாக வந்து சாக்லேட்டை வச்சு செட் பண்ணாதீங்க. ஸோ மினிமம் ஒரு 10 நிமிஷம் போதும். அதுவே அதிகம்தான். உங்களோட சாக்லேட் குவான்டிட்டியை பொறுத்து செட் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேப்பில் வந்து சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணியிருக்கேன். சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணணும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக சாக்லேட் கனாஷ் எடுத்து அதில் கொஞ்சமாக ஒயிட் ஜெல் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டார்க் கலர் வேணுங்கிறதுக்காக ஒயிட் சாக்லேட் கனாஷில் ஒயிட் கலர் ஜெல் கலர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெட் கலர் ஜெல் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து செட் ஆகி வந்த கேக் மேலே ஒரு ஸ்பூனால் ட்ரிப்பிங்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி கூட ட்ரிப்பிங்ஸ் கொடுக்கலாம். இது போல் கனாஷ் வச்சு நீங்கள் ட்ரிப்பிங்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கேக் வந்து மினிமம் ஒரு 2 ஹவர்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரிப்பிங் பர்ஃபெக்டாக வரும். இப்போ சைடு ஃபுல்லாக ட்ரிப்பிங் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் டாப்லேயும் கொஞ்சமாக வந்து பைப்பிங் பேக் வச்சு ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போ கேக்குக்கு வந்து டாப்லேயும் கெனாஷ் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த கேப்பில் எல்லா சாக்லேட்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கஸ்டமர் கொடுத்துருந்த டெக்கரேஷன் பிக்சரில் வந்து ரேஃபுல்லா சாக்லேட் அப்புறம் இந்த சாக்லேட்ஸ்லாம் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே போலவே பண்ணிக்கலாம். இப்போது ரேஃபுல்லா சாக்லேட் இருக்குல்ல, அது வந்து அங்கங்கே ஒரு பீஸ் வச்சுட்டு சைடில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த ரெட் கலர் சாக்லேட் அப்புறம் ஒயிட் கலர் அப்புறம் கொஞ்சம் அங்கங்கே க்ரீம்லேயும் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேம் டிசைன் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதே போலவே நம்மளும் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அங்கங்கே அந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு கேப்பில் வந்து க்ரீமாலேயும் டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் ஸ்டார் நாசில் வச்சு சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். பட்டர் மில்க் யூஸ் பண்ணி எக்லெஸ் கேக் எப்படி பண்ணணும்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.